கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு இன்று கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள்வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சச்சரிதம் உங்களோடு இருப்பது நானே உங்களோடு இருப்பதற்கு சமம். எவ்வளோ பிரமாதமாக சொல்கிறார்ல. நான் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கோம் ஒரு விஷயம் இது இல்லையா. நம்ம வீட்டில் சச்சரிதம் இருக்கணும், சவண மஞ்சரி இருக்கணும், உதி இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த மூன்றும் மாபெரும் பொக்கிஷங்கள் இல்லையா. அதில் பாபா தெளிவாக ஒரு விஷயத்தை நீங்கள் நமக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கார். சச்சரிதம் உங்களோடு இருப்பது நானே உங்களோடு இருப்பதற்கு சமம்னு சொல்லியிருக்காரு. எல்லோரும் ஒரு சச்சரிதத்தை வைத்துக்கொள்வோம் கையில். ஏன்னா பாபாவே நம்ம கூட இருக்கிற மாதிரிங்கிறாரு. பாபா இருந்தால் எவ்வளோ பெரிய தெம்பும் தைரியமும் நமக்கு கிடைக்கும் இல்லையா. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி ஒரு 4 அற்புதங்களை நமக்கு சாய்நாதர் அனுப்பி வைத்திருக்கிறார். 4 அற்புதங்கள் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாத்தூரை சேர்ந்த சகோதரி ஹேமா அவர்களுக்கு கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்த ஒரு மிகப்பெரிய அற்புதம், சிலிர்க்க வைக்கும் அற்புதம் தான். தன்னுடைய பக்தனை எவ்வளோ நேசிக்கிறார் சாய்நாதர் அப்படிங்கிறத இந்த அற்புதத்தின் மூலம் நமக்கு புரிய வைத்திருக்கிறார் சாய்நாதர். சச்சரிதம் படிக்க சொல்கிறார் சகோதரியை. சகோதரி படிக்க 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 என்ன சகோதரிக்கு கிடைத்தது அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து ஹைதராபாத்தை சேர்ந்த சகோதரி மீனா அவர்களுக்கு சகோதரி இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை நான் விடவே மாட்டேன். நான் அதை சொல்லிக்கொண்டே இருப்பேன். எத்தனை முறை சொல்கிறேன்னா கணக்கே பண்ணுறதில்ல, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேங்கிறாங்க. சகோதரிக்கு 2 ஆசீர்வாதங்கள். ஒன்று சகோதரியின் மகனுக்கு, இன்னொன்று சகோதரிக்கு. அன்று பிறந்தநாள் சகோதரிக்கு அற்புதமாக பரிசு கொடுத்து சகோதரியை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து போன எபிசோடு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு அப்படியே கட் பண்ணிட்டேன். நிறைய சகோதரிகள் என்கிட்ட ஃபோன் பண்ணி அதற்கு விளக்கம் கொடுத்தீர்கள். அண்ணா இது தானே, ஏன் நீங்கள் சொல்லலை அப்படின்னீங்க. அம்மா நான் இது இப்படி நீங்கள் கேட்கணுங்கிறதுக்காக நான் சொல்லாமல் விட்டேன். அத்தியாயம் 34 அவருக்கு விடை இருந்ததுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டேன். அது என்ன விடைங்கிறத நீங்கள் படிக்கிறீங்களான்னு நான் பார்க்கணுன்றதுக்காக தான் அப்படி விட்டேன். அத்துணை சகோதரிகளும் என்னிடம் பேசிய அத்துணை சகோதரிகளும் அற்புதமாக அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு அத்தியாயம் 34 வாசித்து பதிலை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த எபிசோடில் அந்த 34 அந்த சகோதரர் என்ன செக்மெண்ட் படித்தார், என்ன அற்புதத்தை அவர் படித்தார், அதன் மூலம் அவர் என்ன புரிந்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பிரமாதமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்படி 3 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா, மலேசியாவை சேர்ந்த சகோதரி கோகிலவாணி சகோதரி என்கிட்ட 3 வீடியோ அனுப்பிட்டு, ஆனால் அந்த வீடியோவை பார்த்துட்டு என்கிட்ட பேசுங்கன்னாங்க. இப்போ அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு அப்படியே பயம் தொற்றிக்கொண்டது. ஏன்னா எவ்வளோ பெரிய அந்த பிரிட்ஜு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கார் மேலே விழுது, பதாரம் விழுது அப்படி பயங்கரமாக. அப்போ அந்த காரில் இருக்கிற உயிர் பிழைத்தாரா அப்படின்னு அந்த சகோதரிகிட்ட கேட்டேன். ஆனால் அந்த காரை ஓட்டிகிட்டு வந்தது நான் தான். என்னை சாய்நாதர் காப்பாற்றினார்னாங்க. அது என்ன நிகழ்வு, அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். சாய்நாதர் பக்தனுக்காக ஓடி வருவார், நம்மை வழி நடத்துவார் அப்படிங்கிறத இந்த சகோதரியின் மூலமாக நமக்கு மீண்டும் புரிய வைக்கிறார் சாய்நாதர். இப்படி பிரமாதமான 4 அற்புதங்களை நமக்கு அனுப்பி சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற அருள்வாக்கு, சச்சரிதம் உங்களோடு இருந்தால், தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். சச்சரிதம் உங்களோடு இருந்தால் நானே உங்களோடு இருப்பதற்கு சமம்ங்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல நம்மெல்லாம் கடமைப்பட்டிருக்கோம். இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் பிரமாதமாக போகும். அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் தரிசனம் செய்வதற்கு வழிவகை செய்யும். அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சாத்தூரை சேர்ந்த சகோதரி ஹேமா அவர்களுக்கு சாய்நாதர் நிகழ்த்திய ஒரு பிரமாதமான அற்புதம். சகோதரி சாத்தூரில் இருக்காங்க. சகோதரிகிட்ட சச்சரிதம் புத்தகமாக கிடையாது, ஆனால் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபோனில். அதுதான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சாய்நாதர் எனக்கு உணர்த்துகின்ற ஒரு விஷயம், சச்சரிதம் படி சச்சரிதம் படி சச்சரிதம் படி சொல்லிகிட்டே இருப்பாருன்னா எனக்கு அந்த உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும். நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு முறை படிக்கும் போதும் எனக்கு பரிசு கிடைக்கும் சகோதரி சொல்கிறாங்க. அப்படி கிடைத்த பரிசு தான் என் கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்தார் சாய்நாதர். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார்ல சாய்நாதர். சச்சரிதம் படித்தால் எவ்வளோ பெரிய நன்மை இருக்குது பாருங்கள் இல்லையா. அதை எப்படி உணர்த்துகிறார் பாருங்கள். வாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம்.
சகோதரியின் கணவர் வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார். வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது. இதில் பாபா ஒரு முக்கியமான விஷயத்தையும் இது மூலம் தெளிவுபடுத்துகிறார். வெளிநாட்டில் வேலை கிடைக்குதுன்னு ஓடி போயிடாத, அங்கே என்னெல்லாம் இருக்குன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வேலைக்கு போ அப்படிங்கிறத நமக்கு இந்த அற்புதத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் சாய்நாதர். சகோதரின் கணவருக்கு தென் அமெரிக்காவில் வேலை கிடைக்கிறது. குடும்பத்தில் எல்லாத்தையும் சொன்னார், சந்தோஷமாக கிளம்பி போனார். அவர்கள் சொன்ன வேலை ஒன்று, ஆனால் அவர் அங்கு கிளம்பி சென்ற பிறகு, வெளிநாட்டு சென்ற பிறகு அங்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை வேறு. அவர் சொன்ன இடத்துலையே வேலை இல்லை. ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தூக்கிட்டு போய் ஒரு உட்கார வச்சுட்டாங்க. அங்கே ஏதோ வேலையை கொடுத்து நீங்கள் அங்கே தான் இருக்கணும், நீங்களும் அந்த வடநாட்டிலேருந்து ஒரு பையன் வந்திருக்காரு, அவரும் நீங்கள் 2 பேரும் அங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. அங்கே கொசு, பயங்கரமான கொசுவான் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. இதை இவர் இங்கே சொல்லவே இல்லை. பயங்கரமான அவஸ்தையை அனுபவிச்சிருக்காரு. அங்கே தண்ணி கூட சுத்தமான தண்ணீர் கிடையாதான். சாப்பாடு அப்பப்போ ப்ரெட்டு வரும், அதை மட்டும் சாப்பிட்டுக்கணும், வரலைன்னா அவ்வளோதான், அன்றைக்கி சாப்பாடு கிடையாது. இந்த மாதிரி தான் இருந்திருக்காரு. மிகவும் கஷ்டத்தில் இருந்திருக்கிறார். இந்த கஷ்டத்தை இந்த வீட்டுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. ஏன்னா நம்ம இங்கேருந்து கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சதுன்னா அவங்களாம் ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னே சொல்லாமல் இருந்திருக்காங்க. இதுதான் எல்லாருமே தப்பு பண்ணுறீங்க. வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அத்தனை சகோதரர்களும் தப்பு பண்ணுறீங்க. குடும்பத்துக்கு தெரியக்கூடாதுன்னு அத்தனை கஷ்டமும் நீங்கள் படுறீங்க. நீங்கள் அனுப்புகின்ற பணத்தை விட நீங்கள் அவர்களுக்கு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சகோதரின் கணவரும் தப்பு பண்ணார், சொல்லவே இல்லை. ஆனால் அவர் சொல்லாமல் இருக்கலாம். சகோதரி சச்சரிதம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்பா மேலே உயிராக இருக்காங்க. அப்பா காமிச்சு கொடுப்பாரா மாட்டாரா பாருங்கள், அமக்கலப்படுத்தியிருக்கார். சகோதரி சச்சரிதம் படின்னு சகோதரிக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. சகோதரி சச்சரிதம் படிக்கிறார்கள். எப்போவுமே சச்சரிதம் படித்து முடித்த உடனே சகோதரிக்கு ஒரு பரிசு கிடைக்கும்னு சொன்னேன். ஒரு முறை பாபாவின் விக்கிரகம் கிடைத்தது, ஒரு முறை சச்சரிதமே கிடைத்தது. இப்படியெல்லாம் சகோதரிக்கு பரிசு கிடைத்தது. இந்த முறை சச்சரிதம் படித்து முடிச்சிருக்கேன், எனக்கு என்ன பரிசு கிடைக்கும்னு தெரியலன்னு சகோதரி காத்துக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி அவங்க உறவுக்கார பெண்கிட்டையும் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு முறை சச்சரிதம் படித்து முடித்தவுடன் பரிசு கிடைக்கும், இந்த முறை என்ன பரிசு கிடைக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அன்று இரவு கனவில் சகோதரி உட்காந்து யார்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வயதான பெரியவர் காவி ட்ரெஸ் போட்டிருக்காரு, எனக்கு பாபா மாதிரி தான் இருக்குன்னு அவரை பார்த்தா, தலையில் துண்டு கட்டியிருக்காரு. அங்கிருந்து ரொம்ப தவழ்ந்து தான் வரார், முடியாமல் இயலாமல் தான் வருகிறார். ரொம்ப நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்குது. அப்படியே வந்து என் மடியில் படுக்கிறார்ண்ணா. எனக்கு தூக்கி வாரி போட்டுது. ஐயா என்னது என் மடியில் படுத்துட்டீங்க, என்னன்னு கேட்கும்போது இடுப்புக்கு கீழே ஒரே புண்ணாக இருக்குது அவருக்கு. எனக்கு அதுக்கு மேலே இந்த கனவை என்னால் பார்க்க முடியல, நான் கண்ணு முழிச்சிட்டேன். நான் அப்புறம் பாபாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன பாபா கனவு இது, இந்த மாதிரி கனவு வருதே அப்படின்னு. சாத்தூர் பாபா ஆலயத்துக்கு போய் அங்கே பாபா ரொம்ப அழகாக இருப்பார், அவர்கிட்ட போய் உட்காந்து கண்ணீர் மல்க இந்த கனவை பற்றி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்த நாள் மீண்டும் கனவு. இப்போ அந்த தாத்தாவுக்கு பதில் கணவரே அந்த கனவில் இருக்கிறார். அப்படி இயலாமல் அப்படி தவழ்ந்து வராரு, வந்து சகோதரியின் மடியில் படுக்கிறார். இடுப்புக்கு கீழே பொண்ணு கணவருக்கு. சகோதரிக்கு பாபா ஏதோ தெளிவுபடுத்துகிறார், தெளிவாக புரிஞ்சு போச்சு. உடனே உறவுக்காரங்களாம் கூப்பிட்டு சொன்னாங்க, நான் இந்த மாதிரி 2 கனவு கண்டேன், இந்த மாதிரி இருக்குது. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணால் அவர் வீடியோ காலில் வரமாட்டேங்கிறார் கணவர். நான் ஃபோனில் பேசுகிறேங்கிறாரு, இரும்புறாரு, ரொம்ப அதாவது சிக்க இருக்கிற மாதிரியே இருக்குது அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா. சகோதரிக்கு ஏதோ தப்பாக பட்டிருக்கு, வேண்டாங்க இந்த வேலையே வேண்டாம், நீங்கள் கிளம்பி வாங்க. அந்த கம்பெனியில் பேசினா அனுப்ப மாட்டேங்கிறாங்க. சகோதரி நேர பாபாவின் பாதங்களை தான் பிடித்து கொண்டார்கள். என் கணவரை காப்பாற்றி இங்கு தாய்நாடு கொண்டு வாருங்கள் பாபான்னு கேட்டாங்க. பெரும் முயற்சி எடுத்து கணவரை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே வந்த அப்புறம் தான் பார்த்தா தெரியுது, சகோதரி கனவில் பார்த்தது அத்துணையும் உண்மை. இடுப்புக்கு கீழே அந்த கொசு கடிச்சு புண்ணு, பயங்கரமான புண்ணு. கணவர் அப்படியே துடிக்கிறார் வலியால். டெங்கு ஃபீவர் வேறுன்னு சொல்லிட்டு அங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க தென் அமெரிக்காவில். சகோதரி பாபாவின் பாதங்களை தான் பிடித்து கொண்டார்கள். பாபா நீங்கள் தான் எனக்கு காமிச்சிங்க என் கணவரை, இந்த மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கணவரை கூப்பிட்டு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், நான் சச்சரிதம் படிக்கிறேன், உதி கலந்து தண்ணி கொடுக்குறேன், அவரை குணப்படுத்துங்கள் பாபான்னாங்க. பரிபூர்ணமாக குணப்படுத்தி கொடுத்தார் சாய்நாதர் இல்லையா. சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளும்போது பாபா நமக்கு அருள்மழை பொழிவார்னு அடிக்கடி சொல்லுவேன். அதை எப்படி நிரூபணப்படுத்தியிருக்கார் பாருங்கள் அவர். சகோதரிக்கு சச்சரிதம் படித்தார்கள், அதற்கு பரிசாக கணவரின் உயிரை மீட்டு கொடுத்தார். அண்ணா கணவர் இன்னும் கொஞ்ச நாள் அங்கே இருந்திருந்தாருன்னா அவர் எங்களுக்கு இல்லைண்ணா அவர். இப்போ எங்களுக்கு என்னென்னா அங்கே இன்னொரு பையன் இருக்கார், அவருக்கு எதாவது ஆபத்து வந்துடுமோ நாங்கள் எல்லோரும் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோம். பாபா அவரையும் காப்பாற்றி சேஃபாக ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டாரு. அதுதான் சாய்நாதர். அடுத்தவர்களுக்காக நம்ம
பிரார்த்தனை செய்யும்போது அதற்கு முன்னுரிமை கொடுப்பார் சாய்நாதர். அற்புதமாக அந்த குழந்தையும் பக்காவாக ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டாரு. கணவர் இங்கே பிரமாதமாக ரெக்கவர் ஆகிட்டான்டா. இதை நான் கோபுரம் டிவியில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பக்தனுக்காக சாய்நாதர் எந்த லெவல் வேணால் இறங்கி வருவார். இதுதான் நமக்கு இங்கே உணர்த்தி இருக்கிறார் சாய்நாதர். சகோதரின் கணவர் எந்த நியூஸும் கொடுக்கல அங்கிருந்து, குடும்பம் கஷ்டப்பட்டுருமேன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கு சாய்நாதர் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் இல்லையா, அவர் தெளிவாக காமிச்சு கொடுத்துட்டார். உன் கணவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காருங்கிறத எப்படி பாருங்கள். அவருடைய பிரச்சனையெல்லாம் பாபா வாங்கிக்கிட்டார், அதுதானே காமிச்சார் இல்லையா. ஃபஸ்ட்டு உடம்பு முடியாமல் ஒரு பெரியவர் வருகிறாருங்கிறதே கணவரின் பிரச்சனைகள் அத்தனையும் நான் வாங்கி கொண்டேன், நீ கவலைப்படாதேங்கிறதான் சகோதரிக்கு உணர்த்தி இருக்கிறார் சாய்நாதர். நம்முடைய எந்த துன்பங்களாக இருந்தாலும் சாய்நாதர் பெற்றுக்கொள்வார். அவர் தான் தெளிவாக சொல்கிறார், உன் கர்மாவில் 95% நான் தான் எடுத்துக்கிறேன், 5% தான் உனக்கு கொடுக்குறேன், ஏன்னா நீ கழிக்கணுங்கிறதுக்காக. தெளிவாக பாபா நம்மள்கிட்ட பேசுகிறார். சச்சரிதத்தின் மூலம் நம்மிடம் பேசுகிறார். அதுக்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சச்சரிதம் படியுங்கள், ஸ்தவன மஞ்சரி படியுங்கள். உதி மறக்கவே மறைக்காதங்க. உதி ஒரு அற்புதமான மருந்து உதி இல்லையா. இன்றைக்கி உதியின் மகிமை நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இந்த எபிசோடில். அந்த 34 பற்றி சொன்னேன் இல்லையா, அது உதியின் மகிமை தான். அது இப்படி பிரமாதமாக சகோதரிக்கு இப்படி ஒரு அற்புதம் நிகழ்த்திய சாய்நாதர் ஹைதராபாத்தை சேர்ந்த சகோதரி மீனா அவர்களுக்கு நம்மிடம் அன்புடன் பாஸ்டுடன் பேசிக்கொண்டிருக்க ஒரு சகோதரியை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். இன்றைக்கி நம்ம இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நம்ம பிரமாதமாக நம்ம சகோதரிகள் அத்தனை பேரும் சொல்லுகிறோம், நம்ம சகோதரர்கள் அத்தனை பேரும் சொல்லுகிறோம் இல்லையா. இந்த மந்திரம் முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டோம் நம்ம கோபுரம் டிவியில். ஆனால் ஒரு பெரிய பரபரப்பு இல்லாமல் தான் இருந்தது இந்த மந்திரம். அப்படி ஒரு 10-11 ஒரு எபிசோடாக இருந்தது. ஆனால் சகோதரிக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி, அப்போ சகோதரி சொன்னாங்க, அண்ணா இரவெல்லாம் நான் இந்த மந்திரத்தை சொன்னேன், காலையில் போய் டெஸ்ட் எடுத்தேன், எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு வந்ததுன்னு சொன்னாங்க. அந்த அற்புதம் டெலிகாஸ்ட் ஆன பிறகு தான் இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தின் மகிமை அத்தனை பேருக்கும் புரிந்தது. சாய்நாதர் புரிய வைத்தார். சகோதரின் அற்புதத்தின் மூலம்தான் புரிய வைத்தார். சகோதரிக்கு அந்த பெருமை உண்டு. ஆனால் சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா இன்னி வரைக்கும் நான் மறக்கவே இல்லைண்ணா, நான் எப்போல்லாம் நேரம் கிடைக்குமோ இந்த 18 வாட்டி 15 வாட்டி அதெல்லாம் கிடையாது, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். நான் சொல்லாத நாளே கிடையாது. தூங்கி எந்திரிச்சா, நைட்டு படுக்கும்போது, வேலை செய்யும்போது, எங்கே இருக்கும்போதும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த மந்திரத்தை. எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். நான் அந்த மந்திரம் அது அப்படி நாங்கள் உண்மை சத்தியம் அது சொல்லிக்கிட்டே வாங்களேன். அப்படி நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும், நமக்கு தெளிவு கிடைக்கும், எல்லாத்தையும் நமக்கு சாய்நாதர் அருள்வார். சரி, சகோதரின் வாழ்வில் மந்திரங்களை என்ன அற்புதம் நிகழ்த்தியது. சகோதரி இப்படி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிட்டு வரும்போது மகனுக்காக 18 முறை ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதினேன் நான். அது ஒரு அற்புதமான மந்திரம். நன்றாக படிப்பதற்கும் ஞாபக சக்தி பெறுவதற்கும் ஒரு அற்புதமான மந்திரம். சாய்நாதர் அருளிய பிரமாதமான மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லும்போது குழந்தைங்க இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம கண்ணால் தரிசனம் பண்ணலாம். என் வாழ்வில் நிகழ்த்தி காட்டினார் சாய்நாதர். என் மகளுக்காக நான் எழுதினேன், என் மனைவி எழுதினார்கள், என் மகள் எழுதினார்கள். 10th முடித்தாங்க, 12th முடித்தாங்க, இப்போ காலேஜ் வந்துட்டாங்க. இதெல்லாம் சாய்நாதரின் அருள், அந்த மந்திரத்தின் மகிமை. சரி, சகோதரி வாழ்வில் என்ன நடந்தது. சகோதரின் மகன் 8ஆம் கிளாஸ்லேருந்து எழுதிட்டு இருக்காராம். தினமும் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த நோட் புக் எடுத்து ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் 18 முறை எழுதிட்டு அப்புறம் டிஃபன் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போவார். இதுதான் அவரோட ரெகுலர் ரொட்டீன் ஒர்க். 10ஆம் கிளாஸ் வந்துட்டார். சகோதரிக்கு என்ன ஆசைன்னா, அந்த ஸ்கூலில் ஒரு பேனர் வைப்பாங்களாம். நல்ல மார்க் எடுத்தால் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோலாம் போட்டு பேனர் வைப்பாங்க. பாபா, அந்த பேனரில் என் பையனோட படம் வரணும், உங்கள் ஆசீர்வாதம் அதற்கு வேண்டும். நான் அதற்காகவும் நான் இந்த மந்திரத்தை எழுதுகிறேன். என் மகன் நல்ல மார்க் எடுத்து அதில் வந்துடுவான், அதனால் நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி இந்த மந்திரத்தை எழுதுகிறேன்னு சொல்லி சகோதரியும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. 10th ரிசல்ட் வருது. சகோதரியின் மகன் பிரமாதமாக மார்க் எடுக்கிறாரு. சகோதரி ஆசைப்பட்ட மாதிரியே சாய்நாதர் என்ன ஆசீர்வாதம் பாருங்கள். ஸ்கூல் வாசலில் அற்புதமாக பேனர் வச்சுட்டாங்க. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். உடனே நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க, அண்ணா பாபாவின் அற்புதம், இது நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும், இந்த மந்திரத்தின் மகிமையை அத்தனை பேருக்கும் சொல்ல வேண்டும்னாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லா எபிசோட்லேயும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எல்லா எபிசோட்லேயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம். அந்த குழந்தைங்க தான் எழுதணுமான்னு கேட்டால் இல்லை, யார் வேண்டுமானாலும் எழுதலாம். யாருக்காக யார் வேண்டுமானாலும் எழுதலாம். அப்பா எழுதுங்க, அம்மா எழுதுங்க, தாத்தா பாட்டி மாமா மாமி அத்தை மாமா யார் வேண்டுமானாலும் எழுதுங்களேன் அந்த குழந்தைக்காக. அந்த குழந்தை அற்புதமாக படிப்பாள். அமர்க்களப்படுத்துவாங்க சாய்நாதர். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அந்த குழந்தைக்கு கொடுப்பார்.
இப்படி சகோதரியின் மகனுக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுத்த பாபா சகோதரிக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு பிரமாதமான ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. சகோதரி ஷீரடி பயணப்படுறாங்க. சகோதரிக்கு ரொம்ப நாள் ஆசை பர்த்டே அன்றைக்கி ஷீரடியில் இருக்கணும். கணவர்கிட்ட தான் கேட்டாங்க. ஏன்னா ஒரு வருடத்துக்கு 2 முறை கூப்பிட்டு போவாராம் இல்லையா. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது இந்த வாட்டி கூட்டிகிட்டு போகும்போது என் பர்த்டே அன்றைக்கி கூப்பிட்டு போகிறீங்களான்னு. தாராளமாக போகலாமா அப்படின்ட்டாரு. பர்த்டே அன்றைக்கி டிக்கெட் வாங்கியாச்சு. சகோதரிக்கு என்ன ஆசைன்னா அந்த பர்த்டே பிறக்குது இல்லைங்களா, அந்த டேட்டு அந்த கரெக்டாக அந்த 12 மணிக்கு துவாரகமாயில் இருக்கணும் இல்லையா. நான் எப்போ ஷீரடி போனாலும் கரெக்டாக துவாரகமாயி போயிடுவேன். இரவில் தான் போவேன். போய் உட்காந்து அங்கே ஒரு 18 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமோ இல்லை எனக்கு தெரிந்த மந்திரங்கள் எதுவோ எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் நான் வருவேன். வெளியில் யாரை கூட்டிகிட்டு போனாலும் அவங்களையும் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சொல்லுவேன். இது என்னுடைய வழக்கம். சகோதரிக்கு அந்த ஆசை 12 மணிக்கு துவாரகமாயில் உட்காரணும். அப்புறம் சாய்நாத ஸ்தான மஞ்சரி மனப்பாடம் பண்ணிட்டாங்களாம் சகோதரி 163. ஆனால் அற்புதமாக மனப்பாடம் பண்ணிட்டேன்னா அங்கே உட்காந்து சொல்லணும் எனக்கு ஆசை. பாபாட்ட இந்த 2 வேண்டுதலையும் வச்சு காத்திருந்தேன். கரெக்டாக என்னை பர்த்டே அன்றைக்கி ஷீரடி கூப்பிட்டு வந்துட்டார். 12 மணிக்கு துவாரகமாய்க்கு வந்துட்டேன். உட்கார்ந்து சாய்நாத ஸ்தான மஞ்சரியை ஃபுல்லாக மனப்பாடமாக பாபா முன்னாடி சொன்னேன். அப்புறம் பாபாவை விழுந்து வணங்கி விட்டு அந்த பாபாவோட ஸ்டோன் இருக்கும் இல்லையா, பாபா உட்காந்துருந்த ஸ்டோன், அதுக்கிட்ட வந்து அதை தொட்டு வணங்குகிறேன். நான் கும்பிட்டுட்டு தலையை தூக்குறேன். மேலே ஒரு பாபாவின் படம், ஒரு குட்டி பாபாவின் படம். அந்த பாபாவின் படத்தை எடுத்தேன், கண்ணில் ஊற்றிக்கிட்டேன். பார்த்தா கீழே ஒரு 4 கல்கண்டு. பாபா எவ்வளோ பெரிய பரிசு கொடுத்துருக்காரு பாருங்கள். ஆனால் இதில் ஒரு விசேஷம் இருக்குது. சகோதரி சர்க்கரையில் அக்கறையில் விரதம் இருக்காங்க. எதற்காகன்னா சகோதரிக்கு இந்த சுகர் வந்து அந்த HbA1cன்னு ஒன்று பார்ப்பாங்க இல்லையா, அது வந்து கண்ட்ரோலாக இருக்கணும்னு சகோதரிக்கு ஆசை. அதற்காக அந்த விரதம் இருக்கேன்னா நான் எத்தனை நாள் வேணால் இருக்கலாங்கிறாங்க சகோதரி. 30 நாளோ 90 நாளோ நம்ம இஷ்டப்பட்ட நாளில் இருக்கலாம். ஆனால் நான் வந்து விஜயதசமி டு விஜயதசமி இருக்கேன்னா பாபாவுக்கு தெரியும் நான் இருக்கேன்றது தெரியும். இருந்தாலும் சாய்நாதர் அங்கே துவாரகமாயில் எனக்கு கல்கண்டு கொடுத்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறார். நான் பாபாவோட கல்கண்டு எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு பாபாவுக்கு ஒரு நன்றி சொன்னேன். என் பிறந்தநாள் பரிசாக பாபா சித்திரமாகவும் இனிப்பாகவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாருங்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இல்லையா. அதுவும் பர்த்டே அன்னைக்கு துவாரகமாயில் இதெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள் அவர்கள். அப்புறம் அடுத்த நாள் காலையில் தர்ஷன் டிக்கெட் வாங்கியிருந்தோன்னா சமாதி மந்திர் நான் உள்ளே போகிறேன். பாபா அற்புதமாக உட்காந்துருக்காரு. பாபா கிட்ட பாபா நேற்று இரவு எனக்கு அற்புதமாக பரிசு கொடுத்தீங்க, இப்போ இங்கே என்ன பரிசு கொடுக்க போகிறீங்க மனித மனம் தானே அதை கேட்கும். அது சரின்னு சகோதரி நேராக வராங்க. வழியில் குருஸ்தான் போனாங்க, உதவி வாங்கினாங்க, லட்டு வாங்கினாங்க. சுற்றி வரும்போது கணவர் சொன்னார், அம்மா ஒரு அமௌண்ட் டொனேஷன் கொடுத்துட்டு வரலான்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறியான்னாரு. டொனேஷன் கொடுத்துட்டு கணவர் வெளியில் வந்து சொன்னவர், அம்மா டொனேஷன் கொடுத்தேன், அந்த டொனேஷனுக்கு இப்போ ஆரத்தி பாஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ட்ரெயின் டைம் இருக்குது, நம்ம ஆரத்தி பார்த்துட்டு போயிடலாம். சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. இப்போ தான் எனக்கு என்ன பரிசு கொடுக்க போகிறீர்கள்னு கேட்டால், நீ ஒரு தர்ஷனம் தானே பார்த்த, வா ஆரத்தி பாரு அப்படின்னு சொல்லி பர்த்டே அன்றைக்கி ஆரத்தியும் பார்க்க வச்சு என்னை அற்புதமாக ஹைதராபாடுக்கு அனுப்பிச்சி வச்சார் நான் சாய்நாதர். எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சகோதரி மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற விஷயம், ஆனால் அந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை எல்லோரும் சொல்லணும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எத்தனை முறை சொல்கிறேனே தெரியாது, சொல்லிகிட்டே இருக்கேன்னு சகோதரி சொல்கிறாங்க. இப்போது ஹைதராபாடில் ட்ரெயின் ஏறுனதுலேருந்து நான் இங்கே ஷீரடி இறங்குற வரைக்கும் 6000 முறை சொல்லியிருக்கேன் நான். இந்த கவுண்ட் மாதிரி வச்சுருப்பாங்களாம், அது அதில் பார்த்துக்கிட்டே வராங்களா, 6000 டைம்ஸ் சொல்லியிருக்கேன் நான். சொல்ல 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 நமக்குள்ளே நம்பிக்கை பிறக்கிறது. அதனால் எல்லோரும் இந்த மந்திரத்தை மறக்கவே மறக்காதீர்கள்னு சகோதரி சொல்கிறாங்க. உண்மை, நிதர்சனமான உண்மை, சத்தியம். இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை நம்ம யாருமே மறக்கக்கூடாது, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதனால தான் நம்ம ஒரு எபிசோட்லேயும் ப்ரேயரில் வச்சுருக்கோம் நம்ம இல்லையா. கூட்டு பிரார்த்தனை செய்யும்போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் தானே சொல்கிறோம் இல்லையா. அது சொல்லும்போது எனக்கே அப்படி ஒரு கம்பீரமாக இருக்கும் நமக்கு இல்லையா. நான் ஸ்பீடாக சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு குட்டி பாப்பா தான் வந்து, இல்லை ஸ்பீடாக சொல்லாதீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள், நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து சொல்லணும். பாருங்கள் எந்த அளவுக்கு குழந்தைங்க கவனிக்கிறாங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். அதன் பிறகு இப்போ நான் சொல்லும்போதே எனக்கு கான்சியஸ் வந்துடுது, ஐயோ அந்த குழந்தை சொன்னாலே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்லோவாக தான் சொல்கிறேன் நான் கூட்டு பிரார்த்தனையின் போது. இன்றைக்கும் கூட்டு பிரார்த்தனை இருக்குது. இன்றும் நிறைய சகோதரர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்ட விஷயம், அண்ணா போன எபிசோடு யாருக்காக சொல்கிறோன்னு தெரில, பாபா யாருக்காக சொல்ல வச்சாருன்னு தெரிலன்னு சொன்னீங்க, எங்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுலேருந்து எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருந்தது. லண்டன்லேருந்து ஒரு சகோதரி பேசினாங்க, சென்னையிலேருந்து ஒரு சகோதரி பேசினாங்க, இப்படி சகோதரிகள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எங்களுக்காக தான் நீங்கள் இந்த எபிசோடு சொல்லியிருக்கீங்க, இந்த பிரார்த்தனை எங்களுக்காகத்தான், நாங்கள் எல்லாருமே அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் அத்தனை பேருக்கும் இந்த எபிசோடில் வந்தால் மாதிரி
ஒன்றுமில்லைங்கிற ரிசல்ட் எங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும்னு எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாங்க. இன்றும் அந்த கொடிய நோய் கிருமிக்காகத்தான் நம்ம பிரார்த்தனை செய்ய போகிறோம். ஓகேங்களா? வாங்க, இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதமாக கொடுத்த சாய்நாதர் அந்த 3வது விஷயத்தை நமக்கு சொல்ல வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன எபிசோடில் அத்தியாயம் 34 அந்த சகோதரர் படித்தார். அந்த 3வது அற்புதத்தில் ஒரு சகோதரர் வந்தார். அவருக்கு அந்த ஸ்பைனில் ஒரு கட்டி இருந்தது. அப்புறம் அது டிபி கட்டின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அவரை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து பாபா காப்பாற்றினார்னு ஒரு அற்புதம் சொன்னேன். அந்த அற்புதத்தில் 34ஆம் அத்தியாயத்தை அவர் படித்தார். அவர் கடைசியில் தான் சொன்னார், அது எதுக்காக என்னை படிக்க வச்சார்னு எனக்கு புரிஞ்சுதுன்னா, எனக்கு அந்த அற்புதத்தில் அந்த டிபி கட்டி நோய் குணமாக்கப்படும், அது உனக்கும் நடக்கும் அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்சுருக்கேன். எனக்கு அப்போ புரியல, கடைசியில் தான் புரிஞ்சுதுன்னு சொன்னார். அப்போ அவர் படித்தாருன்னு சொல்லிட்டு நான் அப்படி விட்டுட்டேன். அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லவும் இல்லை. நிறைய சகோதரிகள் ஆனால் அந்த கதையை எங்களுக்கு சொல்லுங்கண்ணா, இப்போ சச்சரிதத்தில் அது வரக்கூடிய அந்த கதையை எங்களுக்கு சொல்லுங்கள்னு சொல்கிறீங்க. நான் இப்போ சொல்ல போகிறேன். அற்புதமான கதை. ஒரு 3 அத்தியாயங்கள் சச்சரிதத்தில் மிகவும் முக்கியமானது. சச்சரிதம் ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் இந்த 3 அத்தியாயங்கள் நான் எல்லாரையும் படிக்க சொல்லுவேன். யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களோ இந்த 3 அத்தியாயம் படிங்க. 33, 34, 35 3ஐயும் படிங்கன்னு சொல்லுவேன். இந்த 34 அத்தியாயத்தில் வரக்கூடிய அந்த முதல் கதை சகோதரருக்கு எப்படி இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சதோ உங்கள் அத்தனை பேருக்கும் அது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். உங்களுடைய நோய்கள் துடைத்தெறியப்படும். தெளிவாக சொல்கிறேன். பாபா தான் அது சொல்கிறார். துடைத்து எரியப்படும்ங்கிறார் சாய்நாதர். வாங்க, என்ன நடந்தது அந்த அத்தியாயத்தை அழகாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. நாசிக் ஜில்லா இல்லையா, அங்கே ஒரு டாக்டர் இருந்தார், பிரபலமான டாக்டர், ரொம்ப கைராசியான டாக்டர். அந்த ஊரில் ரொம்ப பிரபலமான டாக்டர். அவருக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த சகோதரியின் மகனுக்கு இதே மாதிரியே எலும்பில் ஒரு கட்டி, அது டிபி கட்டி தான். அது அந்த காலத்தில் அது குணப்படுத்துறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய போராட்டம்தான். மருத்துவர்கள் குழுவே ஒர்க் பண்ணுது. ஏன்னா டாக்டரோட சகோதரியின் மகன், அதனால் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. இவ்வளோ எல்லாம் பண்ணியும் அந்த குழந்தைக்கு குணமாகவில்லை. அவனுடைய அவஸ்தை ஜாஸ்தி, நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருந்தது. அப்போ உறவினர்கள் நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, நீ மருத்துவ சக்தியை நீ நம்பிட்டு இருந்த, மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் ஒருத்தர் இருக்கார் ஷீரடியில், சாய்நாதர், சாய்பாபா, அவரை போய் பாரு, அவர் கடைக்கண் பார்வையிலேயே குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம் அது, நீ அவரை போய் தரிசனம் பண்ணு, உன் குழந்தையை கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி கிடைத்ததாக உணர்ந்து உடனே ஓடினாங்க ஷீரடிக்கு. அந்த தம்பதி குழந்தையை கூட்டிகிட்டு ஓடினாங்க. துவாரகமாய் போயிட்டாங்க. பாபா முன்னாடி அந்த குழந்தையை உட்கார வச்சு கதறுகிறார்கள். பாபா, என் குழந்தைக்கு இந்த மாதிரி வந்துருச்சு, இந்த கட்டி வந்துருச்சு, எங்களால் குணப்படுத்தவே முடியல, நீங்கள் தான் அவனை குணப்படுத்த வேண்டும் அப்படின்னும்போது பாபா வந்து அற்புதமாக அவனை அழைத்து பக்கத்தில் வச்சு ஒரு கருணை பார்வை பார்த்து, அவருடைய கருணை பார்வை ஒன்று போதுமே இல்லையா, அதை பார்த்துட்டாருனாலே முடிஞ்சு போச்சு, நமக்கு எல்லா பிரச்சனையும் நமக்கு சால்வ் ஆகிடும். அந்த கருணை பார்வை பார்த்து உதிய தடவு, ஒரு வாரத்தில் அவன் குணமாயிடுவான். இது மசூதி இல்லை, துவாரகமாயி. இங்கே கால் வச்சாச்சுன்னா எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு, அனைத்தும் விலகும், எந்த நோயாக இருந்தாலும் விலகும், கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டியை தடவுறார் பாபா. உதி எடுத்து தடவி விடுறாரு. அவங்க தொடர்ந்து தடவுகிறார்கள். ஒரு வாரத்தில் சாய்நாதரின் வாக்கு சத்திய வாக்கு இல்லைங்களா, அந்த குழந்தை பரிபூர்ணமாக குணமானான், அற்புதமாக குணமானான். பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அந்த குடும்பம் அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்படுறாரு சகோதரர் டாக்டர் இல்லையா, அந்த பையனுடைய மாமா. ஆச்சரியத்தில் ஆயிட்டார். மருத்துவம் குணப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை ஒரு மகான் குணப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு அவர் உடனே தரிசனம் பண்ண ஆசை. கிளம்பிட்டார். பம்பாயில் வேறு வேலை இருக்குது, நான் பம்பாய் போகிற வழியில் ஷீரடி போய் அவரை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனால் வழியில் சாய்நாதரை பற்றி தவறான செய்திகளை கேள்விப்படுகிறார். வேண்டாம், இவரை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே போயிடுறார். பாம்பேயில் 3 இரவுகள் அவருக்கு ஒரு உணர்வு வருகிறது. நீ இன்னும் என்னை நம்ப மறுக்கிறாயா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது அவருக்கு. சரி, நான் ஷீரடி வரேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. பாபாவுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரி டெஸ்ட் வைக்கிறார். நான் இப்போ ஒரு பேஷண்ட்டை குணப்படுத்தணும், அவனுக்கு பயங்கரமான ஜுரம், அந்த ஜுரம் நாளைக்கு குணமானால் நான் ஷீரடி வருகிறேன். இது டெஸ்ட்டு தான். அது நம்ம கூட நிறையா சொல்லியிருக்கோம், பாபா நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா, நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இதை செய்கிறோங்கிறோம். அந்த டெஸ்ட் பாருங்கள் எப்படி பாபா பண்ணுறாரு பாருங்கள். அந்த டாக்டர் வந்து இந்த விஷயத்தை சொல்லி முடித்தவுடன் ஒரே நாளில் அந்த
நோயாளி குணமாகிறார். மிரண்டுட்டார் டாக்டர், ஆச்சரியத்தில் உறைந்து விட்டார். உடனே ஷிரடி வந்துட்டார். வந்து பாபாவின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து 4 நாட்கள் ஷிரடியில் இருக்கார். பாபா அவருக்கு உதி பிரசாதம்லாம் கொடுத்து போயிட்டு வா அப்படிங்கிறாரு. பாபாவின் ஆசீர்வாதமும் பிரசாதமும் கிடச்சிதுன்னா என்ன நடக்கும் பாருங்கள். இவர் ஊருக்கு போகிறார் இல்லைங்களா, ஊருக்கு போன 15 நாளில் அவருக்கு ப்ரமோஷன். அவ்வளோ பெரிய சந்தோஷம் அவருக்கு. எப்படி பாருங்கள், அந்த தங்கையின் குழந்தையின் மூலமாக ஒரு விஷயம் இவர் செய்ய முயற்சிக்கிறார், செய்ய முடியவில்லை, பாபா செய்து முடிக்கிறார். அதன் மூலம் ஒரு மகானின் தரிசனம் அவருக்கு கிடைக்க வேண்டும்ங்கிறது தான் விதி. அது பிரமாதம், அதை நடத்தி காட்டியிருக்கிறார் சாய்நாதர். அற்புதமாக அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. இப்படி தான் இந்த எபிசோடு அப்படி கண்டினியூ ஆகி போகும். அது 34 அது தொடர்ந்து படியுங்கள் நீங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். 33, 34, 35 3மே உதியின் மகிமையை சொல்லக்கூடிய அற்புதமான எபிசோட்ஸ். இதைத்தான் நான் உங்களுக்கு கதையாக சொல்ல விட்டுட்டேன். நான் எதற்காக அப்படி விட்டுட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களாம் படிக்கணும், அதை படிச்சுட்டு என்கிட்ட பேசணும்னு நினச்சேன். அத்துணை சகோதரிகளும் அதை செய்தீர்கள். எல்லோரும் படிச்சுட்டு அண்ணா இதுதான்னான்னு கேட்டிங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு. உங்களுக்கு எல்லோருக்கும் சச்சரிதத்தை மீண்டும் படிப்பதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் சாய்நாதர். அதுவும் உதய மகிமையை படிப்பதற்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார் சாய்நாதர். சச்சரிதம் அப்படி பவர்ஃபுல். அது அந்த சச்சரிதம் நம்மோடு இருந்தால் சாய்நாதரை நம்மோடு இருப்பதற்கு சமம் அப்படின்னு தானே பாபா இன்றைக்கி அருள்வாக்கு கொடுத்தார். இன்றைக்கி பாருங்கள், அதை நிரூபிக்கும் வகையில் ஒரு பிரமாதமான அற்புதத்தை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். நான் இப்போ ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். நான் இன்ட்ரோலேயே காமிச்சேன், அந்த வீடியோ திருப்பி காட்டுறேன். எப்படி ஒரு ஆக்சிடெண்ட் இல்லை, ஒரு கார் போகுது, அந்த கார் மேலே ஏதோ ஒரு மிகப்பெரிய கனமான பொருள் விழுகிறது. இப்போ அந்த காருக்குள்ளே இருந்தவர் என்ன ஆயிருப்பார் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு யோசனை வரலாம். யார் தரமா இருக்கா உள்ள? பாபா இருக்காரு. பாபா தான் என்னை காப்பாற்றினது. என்றைக்கும் இல்லாமல் நான் வீட்டில் இருந்து சிராஸ்லேருந்து இன்றைக்கி தான் அந்த பெரிய சச்சரித்திரம் எடுத்து பேக்லேயும் வச்சுட்டு வந்தேன். காடியில் என்ன இருந்துச்சு இது திடீர்னு என்னைக்கும் இல்லாமல் இன்றைக்கி நான் எடுத்த புக்கு வந்து காடியில் வச்சேன். ஆக்சுவலி 2 சச்சரித்திரம் இருக்கு என்கிட்ட. எப்பயும் நான் காலைல படிக்கிறது. ஸோ இன்னிலேருந்து இந்த பெரிய புக்கு படிப்போன்னு நான் இன்றைக்கி தான் எடுத்து வச்சேன். அண்ட் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்து சச்சரித்திரம். எப்படி ஒரு ஆக்சிடெண்ட் இல்லை, ஒரு கார் போகுது, அந்த கார் மேலே ஏதோ ஒரு மிகப்பெரிய கனமான பொருள் விழுகிறது. இப்போ அந்த காருக்குள்ளே இருந்தவர் என்ன ஆயிருப்பார் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு யோசனை வரலாம். அந்த காருக்குள் இருந்தது நம்முடைய சப்ஸ்கிரைபர் சகோதரி கோகிலவாணி. சகோதரி என்கிட்ட இது நடந்த ஒரு 10-15 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணிட்டாங்க. அண்ணா, பாபா என் உயிரை காப்பாற்றி மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார். அன்றைக்கி நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது சச்சரிதத்தை எடுத்துக்கொண்டு பாபா சொல்கிற மாதிரி எனக்கு காதில் கேட்டதுன்னா, நான் உடனே சச்சரிதம் எடுத்து என் பையில் வச்சுக்கிட்டேன், உதி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பாபாவின் படங்கள் சிலது இருந்து அதெல்லாம் எடுத்து காரில் வச்சுக்கிட்டேன். அப்போ தான் இந்த விபத்து நடந்தது. இந்த விபத்திலிருந்து சாய்நாதர் என்னை காப்பாற்றினார். சச்சரிதம் என்னை காப்பாற்றியது. அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு, சச்சரிதம் உங்களோடு இருந்தால் நானே உங்களோடு இருப்பதற்கு சமம்ங்கிறார் இல்லையா. பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதம் நிகழ்த்தியிருக்கார் இல்லைங்களா. பாருங்கள் எவ்வளோ பெரிய விபத்து. இந்த விபத்திலிருந்து சகோதரி காப்பாற்றப்பட்டிருக்கிறார். நமக்கு இது வரைக்கும் தான் நியூஸ் கிடச்சிருக்கு. இன்னும் ஃபர்தராக உள்ள நியூஸ் வந்து சகோதரி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்க வந்த பிறகு அவங்களுடைய குரலிலேயே அந்த பிரமாதமான அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் இல்லையா. காரோட அந்த இரும்பு பயங்கரமாக வந்து விழுந்திருக்கு கார் மேலே. அந்த இரும்புக்கும் அந்த காருக்கும் நடுவில் பாபாவின் படம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன் உங்களுக்கு. அது எல்லாத்தையுமே எனக்கு உண்மையிலே சிலிர்ப்பாக இருந்தது. சாய்நாதரின் கருணை வந்து என் கண்களில் கண்ணீரை வர வைத்தது. ஒரு பக்தனுக்கு ஒன்றுன்னு ஓடி வருவார் சாய்நாதர். இன்றைக்கி அதானே நிரூபித்தார் இல்லையா. ஸ்டார்டிங்லேருந்து அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்கார். ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் சகோதரி ஹேமா அவர்களின் கணவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவரே ஓடி வருகிறார். சாய்நாதரே வந்து காட்டுகிறார், உன் கணவருக்கு உடல்நிலை சரியில்லை.
அடுத்து சகோதரி மீனாவுக்கு 2 ஆசீர்வாதம், மகனுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம், அடுத்து சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு, இதெல்லாம் கொடுக்குறாரு. அடுத்து நமக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், அந்த 34 அத்தியாயத்தை நம்ம கேட்குறதுக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அடுத்து கோகிலவாணி சகோதரின் உயிரை காப்பாற்றி ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்தினார். இந்த அற்புதத்தை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில். எப்போது சகோதரி வெளில வந்து நமக்கு இந்த விஷயத்தை சொல்கிறாங்களோ அப்போ நம்ம தெளிவாக அந்த விஷயங்களை நம்ம தரிசனம் பண்ணுவோம். நம்ம ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கி சாய்நாதர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஓடி வருவேன், நீ சாயி என்று அழைத்தால் ஓடி வருவேன், சச்சரித ரூபத்தில் உன்னோடு இருப்பேன், ஸ்தவனமஞ்சரி ரூபத்தில் உன்னோடு இருப்பேன், இதெல்லாம் நமக்கு உணர்த்துகிறார் சாய்நாதர். உதியாக உன்னோடு இருப்பேன், இதெல்லாம் சாய்நாதர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த 3 விஷயங்கள் நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். சச்சரிதம் இருக்கணும், ஸ்தவனமஞ்சரி இருக்கணும், உதி இருக்கணும், நம்மோட இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் நம்மோடு இருக்க வேண்டும். பாபாவின் மந்திரங்கள் எல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும். ஏதாவது இருக்கட்டா டக்குன்னு அந்த மந்திரத்தை சொல்லணும் இல்லையா? சொன்னால் ஓடி வருவார் சாய்நாதர். நம்மை காப்பதற்கு, நமக்கு அருளாசிகள் வழங்குவதற்கு ஓடி வருவார் சாய்நாதர். அடுத்த எபிசோடு பாருங்கள், பிரமாதமான எபிசோடு. 3 அற்புதங்கள் அமர்க்களப்படுத்தி இருக்கிறார் சாய்நாதர். அந்த 3 அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போலாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைய பிரார்த்தனையும் நிறைய சகோதரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க, இந்த கொடிய நோய் கிருமியின் தாக்கம் வேண்டவே வேண்டாம் பாபா. சரி, எங்களுடைய கர்மா அது வந்துருச்சு அப்படின்னா எங்களை காத்தருளுங்கள் பாபா. அதற்காக இப்போ நம்ம மந்திரத்தை ஜபிக்க போகிறோம். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.